ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் ஜவ்வரிசி கீர் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக செய்கிற பாயசத்துக்கு பதிலாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவு ஜவ்வரிசி ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா முத்தாக ஊறி இருக்கு பாருங்கள். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் இந்த மாதிரி கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாலில் ஆடை படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சே நல்லா பால் கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற பாலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். பாலோட சர்க்கரை அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். சர்க்கரை பாலோட நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்க்கணும். இந்த ஜவ்வரிசி 1 மணி நேரம் ஊறினாலே போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாக இருக்க பாலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பதத்துக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. இதை கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ்வு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கட் பண்ண முந்திரி அதுக்கப்புறமா பாதாமும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நெய்லெலாம் வறுத்து போட வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். பிஸ்தா பருப்பு இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குங்குமப்பூ வீட்டில் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக பாலில் கரைச்சி சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால நான் நம்ம கடையில் கிடைக்கிற பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலரு ப்ளஸ் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். வேறு நம்ம ஏலக்காய் தூள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நெய், ஏலக்காய் தூள் இந்த மாதிரி வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்காம டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக மைல்டான ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் கீரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita. Thank you.